எங்க அப்பாவை இந்த நிலைமையில பார்க்க முடியல. எங்க அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு. எங்க அப்பாவுக்கு நல்லா சாப்பிட முடியல, எந்திரிச்சு நடக்க முடியல. எங்க அப்பா சீக்கிரமா ஆப்ரேஷன் மாத்திரை வாங்குறதுக்கு கூட காசு இல்லை. இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் எங்களுக்கு உதவி செய்யணும். எங்க அப்பா வேணும், தயவு செஞ்சு எங்க அப்பாவை காப்பாற்றி கொடுங்க. வணக்கம். என் பேர் செந்திலுங்க. எனக்கு பையன் ஒன்று பொண்ணு ஒன்று. இதுதான் பொண்ணு, இது என்னோட மனைவி. எனக்கு உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணோன்னு சொல்லியிருக்காங்க. என் குழந்தைகளுக்கு என்னை விட்டா யாருமே இல்லை. இல்லைன்னா 4 பேர் அனாதையாக தான் நிற்பாங்க. இப்போதைக்கு நான் படித்து 8 வருஷம் ஆச்சு. என் குழந்தைங்க ஆசையாக ஒரு 10 ரூபா 20 ரூபாய்க்கு சாப்பாடு கேட்டால் கூட என்னால் வாங்கி கொடுக்க முடியல. இதெல்லாம் எனக்கு நரக வேதனையா இருக்குது. எப்படியாவது என்னை காப்பாற்றி கொடுங்க குழந்தைகளுக்காவது. இப்ப இவங்க இல்லை என்னை குழந்தையாட்ட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்கள்கிட்ட எல்லாத்துக்கும் கையெடுத்து கூப்பிட்டு கேட்குறேன், எப்படியாவது என்னை காப்பாற்றி கொடுங்க. என் பேர் ஜெயந்தி, நான் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கேன். என் கணவர் பேர் வந்து செந்தில். அவருக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகி 8 வருஷம் ஆச்சு. அவருக்கு இப்போ உடனடியாக கிட்னி மாற்றியே ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு இப்போ நான் இது வரைக்கும் 12 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்கேன். என் குழந்தைய 2 பேர்த்தையும் வச்சுட்டு நான் கஷ்டப்பட்டு எப்படியும் பார்த்துட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் கிட்னி மாற்றியே ஆகணும்னு சொன்னாங்க. என்னால் எதுவும் கடைசி ஸ்டேஜில் இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அவரை எப்படியாவது காப்பாற்றணும்னு தான் நான் மக்களாக உங்ககிட்டயே மறுபடியும் வந்திருக்கேன். தயவு செஞ்சு எல்லாம் காப்பாற்றுங்க. தயவு செஞ்சு எல்லாரும் காலையும் பற்றாடி கேட்டுக்கிறேன். என் குழந்தைகளை எப்படியாவது அவங்க அப்பா கூட வாழ வைங்க. இப்போ கண்ணீரோட என் குழந்தைகளும் சேர்ந்து உங்ககிட்ட வந்து நிற்கிறாங்க. தயவு செஞ்சு மக்களே எல்லாரும் சேர்ந்து உதவி செஞ்சு என் குழந்தைகளுக்கு அவங்க அப்பாவை திருப்பி கொடுங்க. என் கணவரை எப்படியாவது வீட்டு எனக்கு எல்லாரும். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் ஜாகிர் ஹுசேன். தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தில் வணிக சங்கத்தில் மாவட்ட செயலாளராக இருக்கிறேன். செந்தில் அவங்க 10 வருஷமாக எனக்கு தெரியும். தொடர்ந்து ஒரு 8 வருஷமாக டயாலிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க மனைவி தான் அவங்க கூட்டிகிட்டு போய், அவங்களுக்கு கூட யாரும் இல்லை, 2 குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க. அவங்க வீட்டில் வந்து அவங்க டயாலிஸ்க்காக கூட்டிகிட்டு போய் வர்ற சிரமம் வந்து நம்ம கண்ணால் பார்த்துட்டு இருக்கிறோம். சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவங்க ரொம்ப சிரமப்பட்டு வந்து டாக்டர் என்ன சொல்லியிருந்தாலும் உடனே வந்து கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சாகணும், அதுக்கு 8 லட்ச ரூபா தேவைப்படுதுன்னு அந்த புள்ள வந்து கதறி அழுகுது. நீங்களும் இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களால் இயன்ற உதவி, அல்லாஹ்வுடைய நாளைக்கு மறுமையை நாடி உங்களால் என்ன பண்ண முடியுமோ உங்களால் சிறு உதவியோ பெரிய உதவியோ பார்க்க முடியும். இறைவன் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறான். ஒரு குடும்பத்தை வாழ வைக்கக்கூடிய ஒரு நன்மை நம்மளுக்கு மறுமையில் கிடைச்சா போதும். இவங்க செந்தில் அவர்களுக்கு உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தயவு செய்து கொடுத்து உதவுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. செந்திலனையும் அவங்க ஒய்ஃப் மனைவி ஜெயந்தியும் 10 வருஷமா தெரியும். இவருக்கு வந்து 8 வருஷமா உடம்பு சரியில்லாமல் இருக்காரு. டயாலிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவருக்கு 8 லட்சம் அறுவை சிகிச்சை பண்ண சொல்லியிருக்காங்க. ஜெயந்தி அவங்களுக்கு 2 குழந்தை இருக்கு. குழந்தையோட சேர்த்து இவரையும் 3வது குழந்தைய பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப பரிதாப நிலைமையில் இருக்காங்க. இவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க. ஜிபே, ஃபோன்பேல ஏதாவது தடைகள் ஏற்பட்டால் நீங்கள் இவங்களோட கியூஆர் ஸ்கேன் கோட் இருக்கு, அக்கௌண்ட் நம்பர் இருக்கு, அதுக்கு நீங்கள் டைரெக்டாக அமௌண்ட் போட்டு விட்டுலாம். வணக்கம், என் பேர் சி சுந்தர், அன்னை சத்யா நகர். இது செந்தில் வந்து எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். அவங்க குடும்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களால எங்கேயும் பணம் உதவி 1 ரூபா கூட ரெடி பண்ண முடியல. அவங்களுக்கு ஒரு 8 லட்ச ரூபா தேவைப்படுது. உங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் உங்கள் காலில் வந்து கேட்டுக்கொள்கிறோம். இவங்களுக்கு முடிஞ்ச உதவியை எங்கள் தலைமை காலில் இருந்து கேட்குறேன். மல்லிநகர்லேருந்து, ஈரோடு மல்லிநகர்லேருந்து பேசுகிறேன். நான் சுமை பணியாளர். இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக எனக்கு தெரியும். இவருக்கு வந்து 8 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இப்போ கிட்னி ஃபெயிலியர் ஆனதுனால ரொம்ப சிரமத்தில் இருக்காங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிள்ளை, ஒரு பையன் ஒன்று இருக்குதுங்க. லேடிஸ் தான் வந்து அவங்க வீட்டுக்காரமாக தான் ரொம்ப கஷ்டப்பட்டு 2 குழந்தைங்களை படிக்க வச்சுட்டு இவரையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஆளுக்கு இதனால் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறதுனால அந்த கிட்னி மாத்திரைக்கு
தேவையான ஒரு 8 லட்சம் ரூபா பக்கத்தில் செலவாகுதுன்னு சொல்லியிருக்காங்க டாக்டரு. அவங்க கிட்ட சிரமமாக இருக்குன்னா கையில் பணம் எதுவும் இல்லை, யாரும் உதவி பண்ணுறதுக்கு ஆள் இல்லாதனால ரொம்ப சிரமத்தில் இருக்காங்க. ஏதோ உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணிங்கன்னா இந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். செந்திலுடைய மனைவி ஜெயந்தி அவங்க இது அக்கௌண்ட் நம்பர் கீழே இருக்குது, அந்த நம்பருக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் உதவி பண்ணி சிறிதோ பெரிதோ உங்களால் முடிஞ்ச உதவியை இந்த அனுப்புமாறு தாழ்ந்து பணிகளும் கேட்டுக்கோங்க.